வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். இது வந்து தேன் வாழைப்பழம் இது வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு 3 தொட்டு தேங்காய் வச்சுருக்கோம். இது வந்து கீரை, செந்தண்டு கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து அவரைக்கொட்டை, இந்த பச்சை அவரைக்காயிலேருந்து எடுத்த வந்து விதைகள் இருந்தது. இது வந்து அப்படியே பச்சையாக தான் இருக்குது. இது அப்படியே வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி முட்டையை போட்ட ஆம்லெட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது புட்டு வச்சுருக்கோம், ராகி புட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு வந்து உமிழ்நீரோடு சேர்த்து மெதுவாக மென்று சாப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவசர நேரத்தில் வந்து அப்படியே நம்ம வந்து டக்குன்னு முழுங்கிட்டு போயிடுறோம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புட்டை பற்றி ஒரு தகவல் படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புட்டை வந்து நீங்கள் அப்படியெல்லாம் முழுங்கிட முடியாது. ஏன்னா இது முழுங்கினீங்கன்னா தொண்டையில் போய் அடைச்சிக்கும். அதனால் நீங்கள் மெதுவாக மென்று தான் சாப்பிட முடியும். ஸோ இந்த புட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து தொண்டையில் வாயில் உமிழ்நீர் சுரந்து அதோட கலந்து தான் உங்களுக்கு போகும். அதனால் வாரத்துக்கு 2 நாளாக 3 நாளாக இது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் படித்தேன். இது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தகவல் நல்லதாக இருந்ததுன்னா இதை வந்து குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.